ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் வாரன் பஃபெட்னு தெரியுங்களா? வாரன் பஃபெட் என்பவர் பங்கு சந்தையினுடைய தந்தை, மிகப்பெரிய செல்வந்த பணக்காரர். அவர் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுங்களா? நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிக்கவில்லை எனில் நீங்கள் சாகும் வரையில் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் தூங்கி நிற்கும் போது கூட உங்களுக்கு வருமானம் வந்துனே இருக்கணுமா? அந்த மாதிரி வழியை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுனுக்கணுன்றாரு. எப்போ? இளமை காலத்தில். இப்போ அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா நீங்கள் சாகும் வரையில் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றார். அப்போ நீங்கள் தூங்கின்னு இருக்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் வரணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம்னு சொல்லுவார். அதுக்கு பேர் என்னங்க? பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா கூலி தொழில். இன்றைக்கி நான் போய் வேலை செஞ்சேன்னா எனக்கு காசு வரும். அந்த மாதிரியான இன்கம்மை வேணான்றார் அவர். பேசிவ் இன்கம்னா நீடித்த நிலையான இன்கம். நீங்கள் வேலை செய்யலைன்னா கூட நீங்கள் தூங்கியிருந்தால் கூட வேலைக்கு போகலன்னா கூட உங்களுக்கு வருமானம் வரணும். மாதிரி சூழ்நிலையை நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வயசான காலத்தில் நல்லா இருப்பீங்கன்றார். ஒரு வீடியோவை ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்போது நம்ம தூங்கி இருக்கும்போது கூட நம்மளுக்கு வருமானம் வரணும். அந்த மாதிரி வருமானம் பேசிவ் இன்கம்மை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு சேவிங்கோ இல்லைனா அது தொடர்ந்து சேவிங்குன்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து அதை அதிகரித்து கொண்டே இருக்கணும் அந்த வருமானம். நீங்கள் இன்றைக்கி போகலன்னா கூட உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு செஞ்சு வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 10,000 ரூபாவோ இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா கூட வரணும். நீங்கள் அது வந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் தொழிலை கண்டுபிடிச்சிட்டிங்களா? அந்த மாதிரி வழியை கண்டுபிடித்து வைத்து இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி போவீங்க, இன்றைக்கி வேலையை செஞ்சுவீங்க, கூலியை வாங்கின்னு வருவீங்க. திருப்பி நாளைக்கு போவீங்க, வேலையை செய்வீங்க, கூலி வாங்கின்னு வருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய வருங்காலத்துலேயும் வயசான நேரத்துலையும் முதிர்ந்த நேரத்திலும் என்ன பண்ணுவீங்க? தள்ளாடு வயதில் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கணும். சாகும் வரையில் உழைத்து கொண்டே இருக்கணுன்றார். அப்போ என்ன பண்ணுங்கள்? உங்களுக்கு அந்த வருமானம் வரக்கூடிய வழியே கண்டுபிடிச்சிருங்க இப்பயே.